வணக்கம், வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன். நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா, வரப்போற தீபாவளிக்கு மூணு பொருளை வச்சு 10 நிமிஷத்துல ஈஸியா செய்யற மாதிரி ஒரு ஸ்வீட் தான் செய்ய போறோம். அதுக்கு பேர் வந்து கலாகண்ட். இந்த ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னால கலாகண்ட்னா என்ன அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரோ பாத்திரலாம். இது மூணு பொருளை வச்சு செய்யற ரெசிபி. பால், சுகரை தவிர நிறைய பிளேவர்ல தயாரிக்கப்படுற ஒரு இந்தியன் ரெசிபி. இந்த ஸ்வீட்டுக்கு வந்து இந்தியன் மில்க் கேக் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்திய மிட்டாய் கடைகள்ல இது ரொம்பவே பிரபலமானது. இந்த ஸ்வீட் பாபா தாக்கூர் தாஸ் அப்படிங்கிறவரால 1947 கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ராஜஸ்தான்ல இது ரொம்பவே புகழ்பெற்ற ஸ்வீட் அப்படின்னு சொல்றாங்க. 1947 நடந்த வாருக்கு அப்புறமா ஒரு ஸ்வீட் தயாரிப்பாளர் வந்து பாகிஸ்தான்ல இருந்து அல்வார் அப்படிங்கிற இடத்துல குடியேறி இந்த ஸ்வீட்டை வந்து அங்க பிரபலமாக்குறார். அங்க வந்து ஏற்கனவே நிறைய மில்க் கேக்குகள்லாம் வந்து பிரபலமா இருந்தா கூட இந்த கலாகண்ட் அப்படிங்கிற ரெசிபி வந்து புதுசாவே அங்க ரொம்பவே பிரசித்தியா பிரபலமாச்சு. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு மொத்தமா 2 லிட்டர் பால் எடுத்துட்டு இருக்கேன். அதுல 1.5 லிட்டர் பாலை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பாலை காய்ச்சி அதை திரிய விட்டுக்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு 1/2 லிட்டர் பாலை வாணலியில போட்டு அதையும் நல்லா ஹீட் பண்ணி அதை வந்து சுண்ட வைக்கணும். 1/2 லிட்டர் பாலை சுண்ட வைக்கணும். 1.5 லிட்டர் பாலை திரிச்சுக்கணும். இப்ப நமக்கு 1.5 லிட்டர் பால் நல்லா காஞ்சாச்சு. காஞ்ச உடனே ஃப்ரூட் வினிகர் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துட்டு இருக்கேன். அதை வந்து மொத்தமா விடாம கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பால் திரியிற வரைக்கும் நம்ம அதை சேர்த்துக்கலாம். இப்ப பால் நல்லாவே திரிஞ்சாச்சு. இப்ப ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதுக்கு மேல வடிகட்டி வச்சு மேல ஒரு சின்னதா மெல்லிசா ஒரு ஒயிட் கலர் கிளாத் டவல் மாதிரி போட்டு அதுல வந்து நம்ம இதை வடிகட்டிக்க போறோம். இந்த மாதிரி வடிகட்டின அந்த பன்னீரை ஒரு கரண்டியால நல்லா தண்ணி எல்லாம் ஒட்டா ட்ரை ஆகுற மாதிரி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்திலயோ ஒரு கல்லுலயோ வச்சு அதை நல்ல ஒரு ஸ்மாஷர் வச்சு அதை நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். இந்த 1/2 லிட்டர் பால் வச்சது வந்து நல்லா சுண்டியாச்சு. இப்ப இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு தேவையான சுகர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன கப்பால 1 கப்பு அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். 1 கப்பா இருந்ததுனாக்கா 1/2 கப் சுகர் எடுத்துக்கோங்க. அதாவது 50 கிராம்ல இருந்து 100 கிராம் வரைக்கும் நம்ம அந்த சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்காது, ஒரு 1/2 ஸ்வீட்டா இருந்தாதான் நல்லா இருக்கும். ஏற்கனவே ஒரு 1.5 லிட்டர் பாலை திரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பன்னீரை இப்ப இதோட இந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த பன்னீரை இதோட ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த சுண்டின பாலும் இந்த பன்னீரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சி கரைச்சி கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து சுகர் நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம எந்த ஃப்ளேவர் வேணா ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ சேர்க்கலாம், பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அது மாதிரி பாதாம் எசன்ஸு, ரோஸ் மில்க் எசன்ஸு, அந்த மாதிரி நீங்கள் என்ன ஃப்ளேவர் வேணா, வெண்ணிலா எசன்ஸு, அந்த மாதிரி என்ன ஃப்ளேவர் வேணா இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் எந்த ஃப்ளேவரும் ஆட் பண்ணலை. இப்போ வந்து அதை எந்த பாத்திரத்தில் நம்ம வந்து எடுக்க போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு நெய் தடவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது ரெடி ஆயிடுத்து. நல்ல உதிர் உதிரா இதை வந்து கோவா அப்படின்னு சொல்லலாம், ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா அப்படின்னு சொல்லலாம். இதோட நம்ம வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இதோட சுகர் சேர்க்காம நீங்க கல்கண்டு சேர்த்து கூட நம்ம பண்ணலாம். இது கொஞ்சம் முன்னாடி பதத்தையே எடுத்துக்கலாம். அப்படி சப்போஸ் இதை போல உதிர்ந்து போயிடுத்து அப்படின்னா கூட நீங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஒரு பாத்திரத்துல ஒரு பிளேட்ல கொட்டிட்டு அதை கையால கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா கையால நல்லா திரைச்சி விட்டேல்னாக்க பன்னீர் அதுவும் அந்த கோவா மாதிரி நல்லா சேர்ந்து வரும். அது சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஒரு ஃபிளாட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க நெய், ஒரே ஒரு முட்டை நெய் சேர்த்து நெய் தடவின பாத்திரத்துல இதை ஆட் பண்ணி நம்ம நமக்கு வேணுங்கிற மாதிரி சைஸ்ல வில்ல போட்டுக்கலாம். இந்த மாதிரியும் போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ரவுண்டா பால் மாதிரி, குலோப் ஜாமுன் மாதிரி, குலோப் மாதிரியும் உருட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேடா மாதிரி நம்ம அந்த மாதிரி என்ன ஷேப்ல வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். நீங்களும் இதே போல ஸ்வீட் செஞ்சுட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. நிறைய ஸ்வீட் செஞ்சு கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. தீபாவளியை சேஃபா கொண்டாடுங்க. வாழ்த்துக்கள்.